ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல பிரீமியம் பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதனாலனா சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சூஸ் பண்ணிருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸோட பிரீமியம் வந்து சடனா வந்து மேல ஏறுது, என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் பொசிஷன் ஓவர் ரேட் கேரி பண்ணும்போது நான் எதிர்பார்த்த ப்ராஃபிட் வரல, ஆனா மார்க்கெட் என் டைரக்ஷன்ல தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்றது இந்த ஆப்ஷன்ஸ் கிரீக் தான். ஸோ அது இம்பார்ட்டன்டான ஒரு 4 ஆப்ஷன் கிரீக் டேர்ம்ஸ் என்னன்னா டெல்டா, காமா, தீட்டா அண்ட் வேகா. ஸோ நம்ம இந்த 4த்தையும் ஒன்று டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் ஃபைனான்ஸ். டெல்டா, இப்போ நீங்க குறிப்பிட்ட ஆப்ஷன் செயின் ஓபன் பண்ணி அதுல கிரீக்ஸ்ன்ற டேபை கொடுத்தீங்கன்னா அதுல டெல்டான்ற காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல கால் சைடு கால் டெல்டா, புட் சைடு புட் டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இந்த டெல்டான்ற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அட் த மணிக்கு எப்பவுமே 0.5 அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். சரிங்களா? முதல்ல இந்த டெல்டா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சூஸ் பண்ணிருக்கிற அந்த நிஃப்டி 50 இருக்குல்ல, அந்த நிஃப்டி 50 ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா நீங்க சூஸ் பண்ணிருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸோட பிரீமியம் எவ்வளவு அதிகமா மூவ் ஆகும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் அந்த டெல்டா வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிஃப்டி 50 வந்து 26,000 இருக்கு. சரிங்களா? ஸ்பாட் பிரைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் 26,000 வச்சுக்கலாம். சரியா? இந்த 26,000 ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைய கால் ஆப்ஷன் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஓகே, அந்த கால் ஆப்ஷனுடைய டெல்டா எவ்வளவு பாருங்க, 0.5 அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அதோட பிரீமியம் எவ்வளோ, 135 rupees. சரிங்களா? இப்போ அந்த 135 rupees வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் நிஃப்டி வந்து ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ டெல்டா 0.5 அப்படின்றதுனால இப்போ நிஃப்டி 50 வந்து 26,000ல இருந்து ஒரு பாயிண்ட் ஏறி 26,001 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போய் நிற்கும் பொழுது அந்த 26,000 பிரீமியம் வந்து எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 135 பிளஸ் 0.5, அதாவது 135.5 அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா இருக்கும். அந்த 0.5 என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டெல்டா வேல்யூ தான். சரிங்களா? அட் த மணி நீங்க சூஸ் பண்ணிக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸோட டெல்டா. சோ அண்டர்லைங் ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கான ஸ்ட்ரைக் பிரைஸோட பிரீமியம் எவ்வளவு அதிகமாகும் அப்படின்றதுக்காக தான் வந்து டெல்டா யூஸ் ஆகுது. சோ இது வந்து அப் சைடா இருக்கலாம், டவுன் சைடா இருக்கலாம். உங்களுக்கு புட் டெல்டால வந்து நெகட்டிவ் வேல்யூ போட்டிருக்கும். சோ இதுக்கு வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றது கன்ஃபியூஷன்லாம் வேணாம். ஓகேங்களா? அந்த வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா காமா. இப்போ இந்த டெல்டா வேல்யூ வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அதுவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அது எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படின்றத மெஷர் பண்றதுக்காக தான் காமா. பிரீமியம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக டெல்டா இருக்கு. டெல்டா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் காமா இருக்கு. இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கான காமா வேல்யூ எவ்வளவு போட்டிருக்குன்னா 0.0013 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சரியா? இப்போ நிஃப்டி 50 வந்து ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா அந்த டெல்டா வேல்யூ வந்து 0.5ல இருந்து பிளஸ் 0.0013 வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த டெல்டா வந்து மூவ் ஆகும். இந்த டெல்டா மூவ் ஆகும்போது கரெஸ்பாண்டிங் அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரீமியமும் மூவ் ஆயிடும். சோ டெல்டா வேல்யூ வந்து எப்பவுமே 0.5 தான் கான்ஸ்டன்டா இருக்குமானா கிடையாது. அதுல காமா வேல்யூ வந்து அஃபெக்ட் பண்ணி அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணவோ இல்ல டிக்ரீஸ் பண்ணவோ சான்சஸ் இருக்கு. சரிங்களா? எப்பவுமே பாத்தீங்கன்னா அட் த மணி ஸ்ட்ரைக் பிரைஸஸ்க்கு காமா வேல்யூ வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ காமா வேல்யூ வந்து எப்போ திடீர்னு சடனா அதிகமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கோ இல்ல அதுக்கு முன்னாடி நாள் ஒரு 2 days 1 day எக்ஸ்பைரி அன்னைக்கு இல்ல 1 day பிஃபோர் பாத்தீங்கன்னா காமா வேல்யூ வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ அந்த டைம்ல வந்து அட் த மணியோட பிரீமியம்லாம் வந்து ரொம்பவே அதிகமாகும். சரியா? சோ இட் இஸ் குட் ஃபார் பையர்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து அதிகமாக காமா வேல்யூ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அவங்களோட பிரீமியம் வந்து ரொம்பவே அதிகமாகிடும். அது மூலமா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இதே ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே ரிஸ்கி. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தீட்டா. தீட்டான்றது டைம் டிகே. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் பிரைஸோட பிரீமியம் அதோடைய வேல்யூ வந்து ஒரு நாளும் எவ்வளவு குறையுது அப்படின்றது தான் வந்து தீட்டா வந்து நமக்கு சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிள் தீட்டாவோட வேல்யூ வந்து -10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரைக் பிரைஸுக்கான பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் முடிவுல அடுத்த நாள் காலையில நீங்க பார்க்கும்போது அந்த பிரீமியம்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து மைனஸ் ஆயிருக்கும். எவ்வளவு அமௌண்ட்னா அந்த தீட்டான்ற ஒரு வேல்யூ போட்டிருக்குல மைனஸ் ஆயிருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற அந்த 26,000 ஸ்ட்ரைக் பிரைஸுக்கான தீட்டா வந்து -10, அதுக்கான பிரீமியம் வந்து 135 rupees. ஸோ ஒரு நைட்டு விட்டு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து 125 rupees அந்த பிரீமியம் ஆயிருக்கும். irrespective of the direction. அந்த டைரக்ஷன் மேல போயிருந்தாலும் கீழே போயிருந்தாலும் சரி அந்த தீட்டா வேல்யூன்றது அந்த பிரீமியம்ல இருந்து எப்பவுமே ரெடியூஸ் ஆயிடும். சரிங்களா? சோ இந்த தீட்டா வேல்யூன்றது எப்பவுமே வந்து ஒரு லாங்கர் எக்ஸ்பைரியில ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப அவ்வளவா ரெடியூஸ் ஆகாது. மிடில் டேர்ம்ல வந்து ஒரு மாடரேட்டா ரெடியூஸ் ஆகும். டுவர்ட்ஸ் த எக்ஸ்பைரி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே ரெடியூஸ் ஆகும். பிரீமியம் வந்து அதிகமாவே ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? சோ ஆப்ஷன் செல்லர்ஸ் பாத்தீங்கன்னா தீட்டா டிகேவால தான் வந்து மேக்ஸிமம் நிறைய ப்ராஃபிட்ஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு இது வந்து ஒரு எனிமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க வாங்கி வச்சிருக்கிற பிரீமியம் வந்து அவங்க டைரக்ஷன் பக்கம் போனாலுமே அந்த டைம் வேல்யூ வந்து அவங்களுடைய பிரீமியம் வந்து குறைச்சிடும். வேகா. வேகானா என்னன்னு பாத்தீங்கன்னா ஐவின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம சூஸ் பண்ணிருக்கிற அந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்ப்போம். 26,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கான ஐவி எவ்வளவு பாத்தீங்கன்னா 9 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதுக்கான வேகா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது என்ன சொல்லுவதுன்னா ஐவி வந்து 1% ஏறிச்சுன்னா அந்த வேகான்ற ஒரு வேல்யூ போட்டிருக்குல்ல அந்த வேல்யூ தான் வந்து பிரீமியம்ல இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூஸ் பண்ணிருக்கிற 26,000 ஸ்ட்ரைக் பிரைஸோட பிரீமியம் வந்து 135 rupees. ஐவி வந்து 26,000 உடைய ஐவி பாத்தீங்கன்னா 9ல இருக்கு. அது வந்து 1% இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளவு 9.9 ஆயிடும். சரிங்களா? சோ அந்த மாதிரி 1% இன்க்ரீஸ் ஆகும்போது சோ அதுக்கான வேகா வேல்யூ 13 இருக்குல்ல அது வந்து அந்த பிரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ 135 rupees இருக்கிற அந்த பிரீமியம் வந்து +13 ஆயிட்டு
எவ்வளோ 148 ஆயிடும். ஓகேவா? ஸோ ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு காரணம் வந்து வேகா. ஓகே, எப்போ ஐவி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஐவின்றது நத்திங் பட் வாலட்டிலிட்டி. எப்போ வாலட்டிலிட்டி அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் அப்படின்னா எலெக்ஷன் டைம், பட்ஜெட் டே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரைசிஸ், அந்த மாதிரி சில ஈவெண்ட் நடக்கும்போது உங்களுக்கு ஐவி வந்து அதிகமாகும். அது மூலமா பிரீமியம்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐவி இன்க்ரீஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரீமியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே ரிஸ்கி. ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிரீக் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல அந்த டாபிக் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.